இங்கே சத்தியம் ஒன்று தான், இறை ஒருத்தன் தான். அதை யாரும் மறுக்கவும் முடியாது. நமக்கு மேலே ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க, அதில் படைச்ச ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. அப்படி மனசாட்சி இருப்பார் வந்து அது ஒருத்தனை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு பயந்து அவனுக்கு பணிஞ்சு அவன்கிட்ட சரைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கைக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு அத்தாட்சி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த அத்தாட்சியெல்லாம் இந்த பாதை சரியானதான் உறுதிப்படுத்திருக்காங்க. எல்லாரும் அத்தாட்சி கிடைக்கப்பட்டிருக்கோம் தான். அதனால திருப்பி மாறி போயிட வேணாம், மனம் மாறி போயிட வேணாம், குணம் மாறி போயிட வேணாம். இருக்கிற குணத்தை தீமையான குணங்களை நன்மையாக்கி அவன்கிட்ட கேட்கணும். என்ன லெவலில் நம்ம தவறு இருந்தாலும் சரி, தவறு பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய பேச்சு தப்பாக இருக்குது, என்னுடைய எண்ணம் தப்பாக இருக்குது, இந்த செயல் தப்பாக இருக்குது, பார்வை தப்பாக இருக்குது, உணர்றோம், ஒத்துக்கிறோம், ஒப்படைக்கணும். நீ என்ன புதிய பிறப்பை படிச்சிருக்கேன், எந்த அளவு படிச்சோ அந்த அளவு படிச்சு என் வாழ்க்கையை மறைவாக்கிறவனே, நிறைவான வாழ்க்கையை மறைவான வாழ்க்கையை அமைச்சு வெளிப்படுத்தக்கூடாது. எல்லாருக்கிட்ட மறைவுமே நம்மளை வந்து வெளிப்படுத்த ஆசைப்படுறோம், அதை அடைய ஆசைப்படுறோம் எல்லா வகையிலையும். இது யார்கிட்ட இல்லாமல் இல்லை. ஆனால் நல்லா சொல்றது பயபக்திகளுக்கு மறைவான வாழ்க்கை மேலானதான், இது சிந்திக்க வேண்டாம். அதனால் நம்ம மனைவியில் போயிடக்கூடாது, உள்ளச்சத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. இப்போ அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு நன்றியோட அவனிடையில் அதிகரித்து உள்ளச்சத்தை அதிகரித்து கேட்கணுமே வெளியே, உள்ளச்சத்தை விட்டு வெளியே வந்துட்டுனா பாக்கியத்தை தவறு விட்டுரும். இந்த அமைதியை தவறு விட்டாவே பாக்கியத்தை தவறு விட்டு வெளியே வந்துடும் அர்த்தம். இருக்கிற அமைதி அதிகரிக்கும் பொழுது இன்னும் தெளிவுக்கு மேலே தெளிவுகள் ஞானங்களை கொண்டு அறிவிக்கப்பட்டே இருக்குது. அது உள்ளச்சம் நமக்கு வரும். உள்ளச்சமான வாழ்க்கை தான் அடையாளங்கள் உள்ளது. வெளிப்படையாக காமிக்கிற அடையாளங்கள் தேவையில்லை. உங்கள் மனசு உள்ளது, உங்கள் மனசாட்சிக்கு அடிபணியுதா, மனசு பண்ண தவிர ஒத்துக்கிறீங்களா, பாமனை கேட்குறீங்களா, மீற விரும்புகிறீங்களா, இது உள்ளட்சமான வாழ்க்கை. நான் உனக்கு பொருத்தமாக வாழ்கிறேன், உன் பக்கமே திரும்புகிறேன், என் குடும்பத்தையும் வந்துட்டு ஒப்படைக்கிறேன், என் சமுதாயத்தையும் வந்துட்டு ஒப்படைக்கிறேன். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை ஆகும் பொழுது நம்மளும் சரி, நம்ம குடும்பம் சரி, சமுதாயம் சரி, ஒரு முழுதான சமுதாயம், முழுதான குடும்பம், முழுதான சாட்சியம் வாழாய்க்கு அவன் போதுமா.